தேவ ஜனமே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை என் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன் சுய புத்தியை நம்பாதே, உன் பலத்தை நம்பாதே, உன் பணத்தை நம்பாதே, உன் தைரியத்தை நம்பாதே, என் மேல் நம்பிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க நாமத்தை உயர்த்துங்கப்பா. என் ஜனத்தை நான் நெகிழ விடாமலும், என் ஜனத்தை நான் நெகிழ விடாமலும் ஆற்றுவேன், தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தளர்ந்து போவதில்லை. என்னை நம்புகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீசஸ். தேவனே, உடைய கரத்தில் தாழ்த்துகிறப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. செப்டம்பர் மாதத்தை கடந்து அக்டோபர் மாதத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு? அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கடந்து போவது தேவனுடைய கிருபையினால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம் கடந்து வருவது தேவனுடைய பெரிதான இரக்கத்தினால மட்டும்தான். இன்னைக்கு உலகத்தின் சூழ்நிலைகள், நம்மை சூழ்ந்திருக்கிற நிலைகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய பெரிதான கிருபை மட்டும்தான். வேற எதையுமே நம்ம பெருமை பாராட்ட முடியவே முடியாது என்கிற சூழ்நிலைக்குள்ள தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் 1 தேதியில நமக்கு சொல்லுகிற அற்புதமான வார்த்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதம் நம்ம எல்லாருக்கும் சொல்ற ஒரு வார்த்தை, ரொம்ப தெளிவான வார்த்தை. நாம் எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டவர்களாக இருந்தாலும், அறிந்தவர்களாக இருந்தாலும், நாம் ஒரு சில சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படும் பொழுது மனுஷனுடைய வார்த்தையை தான் பெருசாக தூக்கி நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிறுத்திடுறோம். நம்முடைய நம்பிக்கைக்கு முன்னால் மனுஷனை முன்னிறுத்துகிற காரியங்கள் இன்று நம்மிடத்தில் உண்டாயிக்கொண்டு தான் இருக்கிறது. எத்தனை பேர் இதை உண்மையாக ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. என்னதான் ஆவியானவர் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை மேல் என் ஆவியை வைப்பேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் கூட, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாக்டர் திடீர்னு சொல்வார், இந்த உங்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, இல்லை உங்கள் பிறந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, இல்லை உன்னோட பிள்ளைகளுக்கு ஏதோ அந்த ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது. உடனே எதை நம்ம பெருசாக நம்புகிறோம்? அந்த நிமிஷம் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு வேத வசனமாக மாறிடுது இல்லையா? அருமையான தேவச்சனமே, கர்த்தர் இந்த மாதம் இந்த ஒரு சோதனைக்குள்ளே நம்மளை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. மனுஷன் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்க போகிறீங்களா, இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே நிற்க போகிறீங்களா? இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய டார்கெட். ஸோ இதில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரே விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போவது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களை போல் எனக்கு இல்லை, எனக்கு போல் உங்களுக்கு இல்லை. அதனால் யாரையும் பார்த்து யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்த்து அவங்க விசுவாசத்தை பார்த்து நம்ம கற்றுக்க முடியாது. அப்போது ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது தெரியும், உங்கள் பிரச்சனை வித்தியாசமானது, அதில் ஆண்டவர் இந்த அற்புதம் செஞ்சிட்டாரு, ஆனால் என் பிரச்சனை அப்படி இல்லை தெரியுமா, இப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா?
அப்போ மற்றவங்களோட விசுவாசத்தை பார்த்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள முடியாது. இத்தனை காலகட்டங்கள் அப்படி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு அது மாதிரி நடந்துச்சு, அதே போல் எனக்கும் நடக்கும் அப்படின்னு கூட நீங்கள் மற்றோட விசுவாசத்தை கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற சூழ்நிலைகள் அப்படி இருப்பது இல்லை. வரப்போகிற மாதம் அப்படி தான் இருக்க போகுது. யாரையும் ஒருத்தரோட விசுவாசத்தை பார்த்து ஒருத்தர் யாரையும் நம்மளை தைரியப்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் எப்படி என்னை நானே தைரியப்படுத்தி கொள்ள முடியும்? வேதம் தெளிவாக சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ரொம்ப தெளிவான வாக்குத்தத்தம். எப்பவுமே வாக்குத்தத்தம் அப்படின்னா நம்ம எதை பிடிச்சிக்குவோம்? கர்த்தர் சொல்கிற நன்மையை மட்டும் பிடிச்சிக்குவோம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், என்னை நம்பு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்போ நம்ம மனசில் எது பெருசாக பதியும் அப்படின்னா, கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. இப்போ நான் வசனத்தை படிக்க சொன்னோடனே உங்கள் மனசெல்லாம் எந்த வார்த்தையில் தான் நம்பிக்கை இருந்துச்சு? என்னை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போக போகிறார், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார், என் பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் தீந்துடும், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அவர் செய்ய மாட்டேன்னு ஒரு நாள் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். ஆனால் அதற்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ இதை செஞ்சா, எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும் வேத வசனத்தில், நீ இதை செய், நான் இதை செய்வேன். அதுதான் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. நீ இதை செய், நான் இதை உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறார், நீ மனுஷனை மேலே என்ன பண்ணாத, நம்பிக்கை வைக்காத, மனுஷனுக்கு பயப்படாது. சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். அவன் டாக்டராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட எஸ்ஐயாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் கமிஷனராகவே இருக்கட்டும், இல்லை எந்தெந்த உயர் அதிகாரிகளை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ, உங்கள் சூப்பரண்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எங்கள் சிஓவாக இருக்கட்டும், அவன் எல்லாரும் யார் தான்? மனுஷன்தான். உங்களுக்கு முன்னால் நிற்கிற அத்தனை பேரும் யார் தான்? மனுஷன்தான். அப்படி கைப்பிடிச்சு சொல்லுங்கள், எல்லாம் மனுஷன்தான், எல்லாமே மனுஷன்தான். அவன் என்ன கேட்டகரியில் வேணா இருக்கட்டும். அல்லேலூயா. எல்லாரும் மனுஷன்தான். எந்த மனுஷத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. புரிஞ்சிச்சா? எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. அவன் சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்பிட கூடாது. அவனால் ஒன்றுமே கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு தம்பி இந்த ஹியரிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போக சொன்னாங்க டாக்டர். அதில் இந்த ஹியரிங் டெஸ்ட்டுக்காக என்னை கூப்பிட்டு போக சொன்னாங்க. நான் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் ஷீட்டெல்லாம் உள்ளே கொடுத்து முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஷீட்டே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கே ஏற்கனவே ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் முடிச்சிட்டாங்க, இதெல்லாம் முடிச்சிட்டாங்க, இனிமேல் வாங்க மாட்டாங்க, இன்னும் ஒரு 3 days கழிச்சு தான் உங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படி சொல்லிட்டாங்க. இது சிம்பிள் மேட்ரு தான். ஆனால் நான் அந்த இடத்துல அந்த மனுஷங்க சொல்லும் போது அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ளே போல் ஆண்டவர் சொல்கிற, இல்லை நீ வெயிட் பண்ணு. அந்த ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு ஆண்டவர் என்கிட்ட சொல்கிற, இல்லை நீ வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறார். நான் அந்த வார்த்தையில் எதை நான் மேன்மையாக நினைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிஜமாவா நீங்கள் நினைப்பீங்க? நம்ம உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க, 50 பேரும் சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க உங்கள் டைம் முடிஞ்சிச்சு, இந்த காரியத்தை இனிமேல் உங்ககிட்ட செய்ய மாட்டாங்க, இந்த காரியம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்காது அப்படின்னு 50 பேர் சொல்கிறாங்க. ஆனால் என் மனசு எனக்குள்ளே ஒரே ஒரு சத்தம் சொல்லுது, இல்லை நீ வெயிட் பண்ணு, உனக்கு நடக்கும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளே இந்த போராட்டம் வந்தால் எந்த சத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க போகிறீங்க? நிஜமாவா? நான் பார்க்க போகிறேன் இந்த மாதம் எத்தனை சாட்சிகள் இதில் இப்படி எழும்ப போகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை நான் சொல்கிறாரு, உண்மையாக தெய்வச்சனமே, நமக்கு எப்பவுமே இப்படி ஒரு காரியம் வரும்போது 50 பேர் சொல்லிட்டாங்க இது நடக்காதுங்க வாங்க போகலாம் அப்படின்னு கடந்து போகாமல் உங்களுக்குள்ளே சொல்கிற ஒரு சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. நான் பார்த்தேன். நான் சொன்ன அந்த தாமதித்த ஒரு நொடி பொழுதில் ஒரு ஆள் வெளியில் வந்தார், ஷீட்டு வாங்க மாட்டேன்ட்டார். அவரை யார் தான்? மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை முடியும், நீ வெயிட் பண்ணு. நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், இல்லையா இன்னைக்கு இந்த காரியம் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னானே,
நீங்கள் அது எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பார்த்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 ஷீட் நான் கொண்டு வரல, போய் எடுத்துகிட்டு வாங்க. நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஃபுல்லாக டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் எனக்கு என்ன சொல்லிகிட்டே இருக்கார், வெயிட் பண்ணு. அப்போது அந்த ஏன் நான் இதை இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம பழக்கப்பட்டுட்டோம். நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க பேசுகிற வார்த்தை தான் நமக்கு பெருசாக தெரியும். அவங்க கொடுக்குற ஆலோசனைகள், அவங்க சொல்கிற டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், இதை பெருசாக கேட்டுட்டு நம்ம டிஸ்கரேஜ் ஆகி தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்துடுவோம். ஆனால் என்றைக்கும் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு வரவே வராது. ஏன் சத்தத்தை கேட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நில்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எந்த மனுஷன் பேசுகிற வார்த்தை, இது உங்களுக்கு நடக்காதுங்க, இது கிடைக்காதுங்க, இது முடியாதுங்க, இதை செய்ய உங்களால் இந்த சூழ்நிலையே இல்லைங்க, இந்த காரியம் உங்களுக்கு முடியாதுங்க, இப்படி சொல்கிற மனுஷனுடைய சத்தத்தை கொஞ்சம் கூட கேட்காதீங்க. ஆவியானவர் சொல்லுவார், இது முடியும், இது நடக்கும், இதை செயல்படுத்துவேன். அவன் சொன்னார்னா அதை செயல்படுத்துவார். அல்லேலூயா. அது சூழ்நிலை உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொன்னான்னா அந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், இந்த பூமியை உருவாக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், அந்த பூமியை உருவாக்குனது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ பூமி உருவாகும் போதே யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தார் இல்லையா? இப்படி ஆவியோடைய செயல்பாடை ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு இடத்துல அவருடைய செயல்பாடு இருந்துச்சு. பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் செயல்பட்டார். அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் ஆவியான பூமியில் இறங்கினார் இல்லை, அவருடைய செயல்பாடு இந்த பூமியில் நடைபெற்று கொண்டே இருந்தது. நம்முடைய புரிதலுக்காக அவர் அந்தந்த இடத்துல அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாய் நாம் அணுக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அருமையான தேவஜனமே, இந்த மாதம் இந்த ஒரு அற்புதமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாரெல்லாம் உண்மையாக வேதம் சொல்லுதை நீங்கள் ஒரு வாசத்தை வாசிங்க. லூக்கா 12:4-5. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய, சரீரத்தை கொலை செஞ்சு அதுக்கு மேல ஒன்று செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். மேக்ஸிமம் இந்த உலகத்துல மனுஷங்களால நமக்கு என்னதான் பண்ண முடியும்? என்னங்க பண்ண முடியும்? கொலை செய்ய முடியும், இந்த சரீரத்தை கொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு மேல அவனால எதுவுமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு நீங்க பயப்படாமல், இன்னும் ஒருத்தருக்கு பயப்படணும் நான் காட்டுறேன், உங்களை கீழே தள்ளுறேன், உங்களை அழிக்கிறோன்னு நினைக்கிறேன், உங்களை வெட்கப்படுத்துறேன். உலகத்தில் இந்த மனுஷன் இதை காட்டில பெருசாக என்ன செஞ்சிட முடியும்? நம்மளை அவமானப்படுத்த முடியும், நம்மளுக்கு துரோகம் பண்ண முடியும், நம்மளை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ண முடியும், நம்மளை விழத்தள்ள முடியும் இல்லையா? இவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். நம்மளை லாஸ் பண்ண முடியும், அவனை கேவலமாக நம்மளை திட்டி நம்ம மனசை நோகப்படுத்த முடியும், நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை அவங்களால செய்ய முடியும். அவ்வளோதான். அந்த சரீரத்துக்கு வேதனை எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ வேதனைகளை தான் இந்த உலகத்தின் மனிதர்களால் நமக்கு செய்ய முடியும். அதுக்கு மிஞ்சி ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் வேற ஒருத்தருக்கு நீங்கள் பயப்படணும். அதை பற்றி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். யாருக்கு பயப்படணும் சொல்லுங்கம்மா? கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அப்படி கொலை செய்யுதுன்னா கத்தி எடுத்து உங்க சரீரத்தை கொலை பண்றது மட்டும் இல்லை, நிறைய பேர் வார்த்தையினாலே நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. அவங்க செய்கிற செய்களையே நம்மளை சாகடிச்சிருவாங்க இல்லையா? அவங்க பண்ணுற ஒவ்வொரு செய்யுமே நம்ம செத்த பணமாக மாற்றிடும். அப்படி கொலை செய்ய நரகத்தில் தள்ளுற சூழ்நிலைகளை இருந்தாலும் கூட நீங்கள் வாசிங்க. கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சரீரத்தை நோக பண்ற மனுஷனுக்கு நீங்க பயப்படாம யாருக்கு பயப்படணுமா? வல்லமையுள்ளவருக்கு. மிஞ்சி ஒரு ஆத்துமா இருக்குல்ல, அத நரகத்துல தள்ளிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம உடனே ஒரு மனுஷன் நமக்கு
வேதனை கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே நாம் எதை பெருசாக நினைக்கிறோம்? என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி வேதனை கொடுத்துட்டாங்க, எனக்கு இப்படி கஷ்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க 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 இந்த சரீரம் வேதனைப்படுறதை விட எது உங்களுக்குள்ள வேதனைப்படுது? உங்கள் ஆத்துமா. உடனே அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்க நினைக்குது, எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும், அவங்கள வேதனைப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம மேலே எதிராளியாக இருக்கிறவனை எதாவது நம்ம ஆப்போசிட்டாக செய்யணும் தோணுதா? நமக்கு துரோகம் பண்ண மனுஷனுக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளை வேதனையாக பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாரும் நினைக்க மாட்டீங்க, அப்படி தானே? நீங்கள் யாரும் அப்படி நினைக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வேளை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த சரீரம் பழி வாங்குதலுக்கு அலைகிறது அப்படின்னும் போது அதுக்கு ஒப்பு கொடுத்த உங்கள் ஆத்துமாவின் நிலை என்ன? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு மனுஷன் அநியாயம் பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை ஏதோ ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க, உங்களை நஷ்டப்படுத்திட்டாங்க, உங்களை தலை தூக்க விடாமல் பண்ணிட்டாங்க, உங்கள் வேலையில் உங்களை கெடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ இதை நீங்கள் நினைக்க நினைக்க மனசில் கவலை வருது, கஷ்டம் வருது இல்லையா? அதோடு நின்றுட்டா கூட ஆத்துமா வேதனைப்படும். கவலைப்படுறதுனால ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? இப்போ இந்த நேரத்தில் இந்த வார்த்தை இருக்குல்ல நம்மக்கிட்ட, ஆனால் எதை நம்ம பெருசாக நினைப்போம்? ஆத்துமா வியாகுலப்படும், கட்டாயமாக வியாகுலப்படும். ஆனால் அந்த நேரம் இந்த வார்த்தை நம்மக்கிட்ட இருக்குது, அந்த வார்த்தையை ஒரு நாள் நம்ம எடுத்து என்ன பண்ண மாட்டோம்? நமக்குள்ளே தைரியப்படுத்திக்க மாட்டோம். கவலைப்படுறது தான் நமக்கு பெஸ்ட். ஏன்னா நம்ம உலகத்தில் பார்த்து பழகிட்டோம். ஒரு கஷ்டம் வந்தால் கவலைப்படணும், அப்படிதாங்களே? ஒரு சாவன் வந்தால் அழுகணும், இது நம்ம நீதி, உலக நீதி. இதுக்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஒரு மனுஷன் நமக்கு அநியாயம் செஞ்சுட்டா ஒன்று கவலைப்படணும், இல்லை எதிர்த்து அவனை நிற்கணும். இது உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்ட விஷயம் இல்லையா? ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் நமக்கு அநியாயம் பண்ணி வேலையை அக்கிரமமாக அவங்க மேலே பழி சொல்லி வேலையை விட்டு வெளியே துரத்திட்டான்னா ரெண்டு காரியம் பண்ணுவோம். என்ன? ஒன்று, அவன் மேலே கோவப்பட்டு கோவத்தை காட்ட முடியாத பட்சத்தில் மனசுக்குள்ளே கவலைப்படுவோம். அந்த கோவத்தை வேறு விதத்தில் எப்படி காட்டுவோம்? அவனுக்கு வேறு என்ன வித தீங்கு செய்யலாம், அவனை பற்றி என்னெல்லாம் புரட்ட சொல்லி அவனை நாசப்படுத்தலான்றத பிளான் பண்ணுவோம். இந்த ரெண்டு விஷயமே தேவனுக்கு முன்னால் நல்லதா கெட்டதா? நீங்கள் கவலைப்படுறதானாலும் அவனை எதிர்த்து நிற்கிறதுனாலும் ரெண்டு விஷயமே நல்லதா கெட்டதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ரெண்டுமே கெட்டது இல்லையா? ஆனால் நாம் ப்ராக்டிஸ் ஆன விஷயம் என்ன? இந்த ரெண்டை தான் செஞ்சிட்ருப்போம். ஒன்று, நம்ம கவலைப்படுவோம், ரெண்டுமே உங்கள் ஆத்துமாவை கெடுக்கிறதா இருக்குது. நீங்கள் கவலைப்பட்டாலும் ஆண்ட சில பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீ கவலைப்படுகிறதுனால நீ உன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால நீ என்னத்தை சாதிக்க முடியும்? அப்போ நான் என்னதான் ஆண்டவரை செய்யறது? இந்த ரெண்டு விஷயமே உங்கள் ஆத்துமாவை கெடுக்குது. எது கெடுக்குது? கவலை வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கர்த்தரை தேடுறத மறந்துடுவீங்க. பழி வாங்குற எண்ணம் உங்களுக்குள்ள மேலே தூக்குச்சினாலும் ஆத்துமாவில் அந்த டிசிஷன் எடுத்தாலும் கர்த்தரை விட்டு விலகிடுவீங்க. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னது? பழி வாங்குதல் எனக்குரியது, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நான் சொன்ன அத்தனை வசனமும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துறீங்களா? சொல்லுங்களேன். ஆனால் அந்த அந்தந்த இடத்துல நாம் விழுந்து போயிட்டே இருக்கும். ஒன்று, கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு ஆத்துமாவை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, பழி வாங்குற சிந்தையோட ஆத்துமாவை கெடுத்துட்டு இருக்கோம். டோட்டலி கெட்டு போகிறது என்னதான்? உங்கள் ஆத்துமா தான் தேவனை விட்டு விலகுது. தேவனோட இராதபடிக்கு அது நாசமாகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் சரீரத்தை கெடுக்கிற மனுஷனுக்கு நீ பயந்து ஆத்துமாவை கெடுத்துறாது. உன் ஆத்துமாவை கொல்ல வல்லவராகிய என்னிடத்துல நீ பயந்து ஜீவி. எனக்கு பயப்படு, மனுஷனுக்கு பயப்படாத. உனக்கு என்ன சூழ்நிலை மனுஷன் கொண்டு வந்தாலும் சரி, நீ என்னிடத்துல விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துல எகிப்துக்கு போகிறாரு. அங்கே சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை நீங்கள் வாசிங்க.
12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஏன்னா 11ஆம் வசனம் சொல்லுது, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ரொம்ப அழகானவங்களாம். அந்த தேசத்திலேயே அவங்கள போல அழகு இல்லை. அதனால தான் எகிப்தில் போனவுடனே எகிப்திய பெண்கள் ரொம்ப அழகானவங்க தான். ஆனால் அந்த ராஜாவுக்கு இந்த பொண்ணோட அழகை சொன்னோடனே அவருக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியும் தான் மனைவி எல்லாரிலும் அழகும் உள்ளவள். அதனால் நீ போகிற இடத்துலலாம் அன்னைக்கு இருந்த பழக்கம் என்னென்னா, புருஷன்மார் பொண்டாட்டிமார் அழகாக இருந்தாலும் சரி, அந்த புருஷனை கொண்டு போட்டு பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இது அன்னைக்கு இருந்த வழக்கம், ராஜாக்கள் செய்த காரியம். அழகாக எந்த பொண்ணு இருந்தாலும் அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போது சகோதரனா விட்டுருவாங்க, அப்பானா விட்டுருவாங்க, புருஷனா கட்டாயமாக கொன்றுவாங்க. இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த இடத்தின் வழக்கத்தை அறிந்து ஆபிரகாம் சொல்ல, போகிற இடத்துலலாம் நீ எனக்கு என்ன பண்ண, சகோதரன் சொல்லிடு. இப்போ யாருக்கு இவர் பயப்படுறாரு? ஆனால் இப்படி இவர் எப்படிப்பட்ட ஆளு? 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்புறம் அவரோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ முன்ன பின்ன பார்க்காத ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஊரையும் ஜனத்தையுமே விட்டு வந்த ஆபிரகாம் இந்த இடத்துல எகிப்துக்கு போகும்போது இவர் சொன்ன வார்த்தையில கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாரா? எவ்வளோ பேர் இருந்தா என்ன, கர்த்தர் என்னை இந்த இடத்துல காப்பாற்றுவான்ற நம்பிக்கை இல்லாம தான் பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொல்லி வைக்கிறாரு, நீ என் சகோதரன் சொல்லிடுமா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய உருவாக்குச்சா இல்லையா? உருவாக்குச்சா. கர்த்தர் அவனோட இருந்ததுனால அங்க அவனை காப்பாற்றின. சரி, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டப்பா, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா திரும்பவும் இதுதான் எனக்கு ரொம்ப மனசை ஹர்ட் பண்ணுச்சு. 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் திரும்ப ஒரு சம்பவம் நடக்குது. 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசத்துக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். போதுமா? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கானானுக்கு போகிறதுக்கு ஊர் தேசத்துலேருந்து கிளம்பி வந்தார். அப்போ புது அனுபவம், புது விசுவாசி. அப்போ தான் ஆண்டவரை புதுசாக நம்பி இருக்கிற மனுஷன். ஸோ அங்கே கொஞ்சம் ஜக்கு வர்றதுல தப்பு இல்லை, கொஞ்சம் அவிசுவாசம் வர்றதுல கூட பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அந்த சூழ்நிலையில் அவரோட நிலைமையில் அவர் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்று அநேக காரியங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வந்துட்டாரு. இப்போ கேரார்ன்ற ஊருக்கு போகிறாரு. அங்கே 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. இப்போ 2வது தடவை அதே சம்பவம் நடக்குது. நீங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஆரம்ப விசுவாச காலத்துல ஆபிரகாம் தப்பு பண்ணார், தேவனை நம்பாம மனுஷனுக்கு பயந்தார். ஒருவேளை அந்த இடத்துல ஓகே அப்படின்னு 12ஆம் அதிகாரத்துல நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இங்க இந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. கர்த்தர் அபிமெலேக்கோட பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அவன் யார், எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான்? தீர்க்கதரிசி, விசுவாசி. சாதாரண அப்பதான் சபைக்குள்ள வந்து தேவனை விசுவாசித்த அந்த சூழ்நிலையில இருந்து இப்ப எந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறான்? தீர்க்கதரிசி. தேவனே அவனை பார்த்து என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. அப்ப அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோ நீங்க நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரே அவனை பார்த்து சொல்ற, நீ ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னு சொன்னா 10 பேருக்காக அழுது புலந்துறான், சோதம் குமாராக்காக அழுதான், லோத்துக்கு போய் ரட்சிப்பு பண்ணி கொண்டு வந்தான், ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் நடந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஈசாக்கை பெறுவேன் என்று வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனா இருக்கிறான். இப்ப
இப்போ இந்த சூழ்நிலை கேராருக்கு போகிறான், அங்கே திரும்ப அதே காரியத்தை இங்கேயும் அதே செய்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ எவ்வளோதான் நம்ம விசுவாச வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே வந்தாலும் மனுஷன் மேலே இருக்கிற அந்த பயம் இன்னும் நமக்கு என்ன பண்ணல, விட்டு விலகலை. இன்னும் சூனியத்துக்கு மேலே, மந்திரத்துக்கு மேலே, மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கு மேலே எத்தனை பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்க? மனுஷன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையை எத்தனை பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு போகிற மனுஷனோட வார்த்தையை எத்தனை பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறேன், எல்லாரும் மனுஷன்தான். கர்த்தர் பேசினா எப்படி பேசுவார், மனுஷன் பேசினா எப்படி பேசுவான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருவேளை மரணப்படுக்கையிலேயே கிடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அங்கே வந்து கர்த்தர் பேசினா என்ன பேசுவார் சொல்லுங்கள்? இவன் நாளைக்கு செத்துருவான்ப்பா, நாளைக்கு 10 மணி 10:15க்கு இவன் உயிர் போயிடும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டு போவாரா? சாவர மனுஷன் தானே லாசரு, செத்து போனவன் தானே. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சே, நாரி போயிடுச்சே, அவனை எதுக்கு எழுப்பிட்டு இருக்கணும்? கர்த்தர் யாரை எழுப்ப சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள எழுப்புவார். யாருக்கு எதை செய்யணும் சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை செய்தே படிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையில் யார் பேசுகிறான்ற தெளிவு உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். தெய்வச்சனம். இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்கிற எல்லா வார்த்தையும் அப்படியே கேட்டு கர்த்தர் பேசுகிறான்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இவன் பெரிய தீர்க்கதரிசின்னு யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இவனுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்துச்சா? இங்கேயும் அதே பைத்தியக்கார வேலை தானே செய்கிறான். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு சாக்கு போக்கு வேற சொன்னான் பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 10ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். செஞ்ச அபிமெலேக்கு கூட ஆண்டவர் பேசிட்டார், தீர்க்கதரிசியின் மனைவியா இருக்கிறான், அவளை தொடக்கூடாது, தொட்டினா செத்தடா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னவனே அபிமெலேக்கு பயம் வந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், அந்த ஆபிரகாம் தீர்க்கதரிசியா, அவனுடைய மனைவியை திரும்ப கொண்டு போய் விட்டுறனான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு ஆபிரகாம்கிட்ட பேசுறாங்க, நீ ஏன்பா இந்த காரியத்தை செஞ்ச? உன் மனைவி நீ சொல்லியிருக்கலாமே, உன் சகோதரி சொன்னதுனால தான் நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் தேவ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். இன்னும் ஒரு சூப்பர் சாக்கு போக்கு சொல்றார் பாருங்க. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. என்ன ஒரு டெக்னிக்கான போய் பாருங்க. தான் செஞ்ச அநியாயத்தை நியாயப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்குறாரு பாரு. ஆபிரகாம் ஒன்றும் லேஸ் பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம எத்தனை பேர் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? செய்கிற அநியாயத்தை கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காததுக்கு என்னென்ன சாக்கு போக்குகள், என்னென்ன சாக்கு போக்கு காரியங்களை நம்ம கிரியேட் பண்ணுறோம். முதலாவது சொல்கிறான், இந்த ஊரில் என்ன இல்லை? தேவ பயம் இல்லைங்க, அதனால தான் சொல்லிட்டேன், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். தேவ பயம் அவங்களுக்கு தான் இல்லை, உனக்கு எங்கே போச்சு? கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு தேவ பயம் இல்லைத்தான், அந்த ஊரில் இருக்கிறவனுக்கு தேவ பயம் இல்லைத்தான், ஆனால் உனக்கு தேவ பயம் இருக்கா? நீங்கள் தேவ பயத்தோடு நடக்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டான்ற நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டான்ற நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் என் குடும்பத்தை உயர்த்துவான்ற நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. கர்த்தர் என்னை வாழ வைப்பான்ற நம்பிக்கை இருக்கா? எந்த சூழ்நிலையை தூக்கி நிறுத்திடுவான்ற நம்பிக்கை இருக்கா? டாக்டர் எப்படி பயமுறுத்தினாலும் சரி, உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள் என்னென்ன விதத்தில் சொல்லி நம்மளை பயமுறுத்தினாலும் சரி, என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த விசுவாசம் இங்கே இருக்கிற ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்குள்ளே இருக்கணும். உங்கள் சூழ்நிலை எதுவானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நின்றாலும் சரி, என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டார். என்னை உயிர்ப்பிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னோட இருப்பார். யார் இப்படி நம்புறீங்களோ அவங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு காரியம் சொல்றான் பாருங்க. நான் சொல்றது உண்மைதாங்க, அவன் எனக்கு என்ன சகோதரி தான், உண்மைதான்.
ஆனா இதை நீ சொல்லணும்னு அவசியம் இருக்கா? மனைவி ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஒரு பல்ட்டி அடிக்கிறார் பாருங்க. வசனத்தை வச்சே ஏமாத்திட்டு இருக்கு. கடவுளே ஏமாத்துவோம். நம்மளாம் பயங்கரமான ஆளுங்க. வசனத்தையே சொல்லி கடவுளே ஏமாத்துற ஆட்கள்லாம் இங்க இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வசனம் தான், அது யாருக்காகவும் எப்படியும் மாறாது. ஆனா நாம என்ன பண்றது? நம்ம புத்தியினத்துக்கு ஏற்ற விதமா நாம செய்யற தவறுகளை எல்லாம் மறைத்து கொள்றதுக்கு வசனத்தை கோட் பண்ணிக்கிறது. அல்லேலூயா. குடிக்கிற சின்ன எக்ஸாம்பிள், அது தப்பா நினச்சிக்காதீங்க. இப்போ குடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாஸ்டர்ஸே நிறைய பேர் குடிக்கிறாங்களாம். அவங்க சொல்ற சாக்கு போக்கு என்னன்னா, வேத வசனம் ஒருவன் பலவீனமாக இருந்தா குடிக்க திராட்சை ரசம் சொல்லுமா மடிந்து போகிற திராட்சை ரசத்தை கொஞ்சம் கூட்டிக்கலாம், தப்பு இல்லை. எந்த திராட்சத்தை சொன்னாரு? சாராய பாட்டில் சொன்னாரு, பல ரசத்தை சொன்னாரு. இன்னைக்கு இந்த சாக்கு போக்க சொல்லிட்டு மக்கள் இப்போ ஐடியா கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு பயமாகுது. அப்போ இது எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஒரு புத்தீனமான காரியம். வேதமே சொல்லியிருக்கு. அப்போ எத்தனை காரியத்தை வேதமே சொல்லியிருக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏமாத்துறீங்களா? உங்களே ஏமாத்திக்கிறீங்களா? நான் அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்ல விரும்பலை, நிறைய இருக்கு. வசனத்தை சொல்லியே நம்மளை ஏமாத்திக்க முடியும். வசனத்தை சொல்லியே நம்மளை மற்றவங்கள ஏமாற்ற முடியும். ஆனால் எதுவுமே வசனம் இருபுறம் கூறுள்ள கருக்குள்ள பட்டை, அது சரியா வகையா இருக்கும். அல்லேலூயா. நீ என்னதான் மூடி மறைச்சி வசனத்தை சொன்னாலும் வசனம் சரியா உங்களை வகையா இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு வசனம் சரியுதுன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கெல்லாம் வசனத்தை மூட்டி உங்க தப்பையெல்லாம் மேல மூடி மறைச்சிக்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையில உண்மையா நிலை நிற்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்காக உயிரை கொடுங்க, பரவாயில்ல. மனுஷனுக்காக உயிரை கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னு ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? மனுஷனுக்காக உயிரை கொடுத்துறாதீங்க, கர்த்தருடைய வசனத்துக்காக உயிரை கொடுங்க. ஒரு மனுஷன் நமக்கு அநியாயம் செஞ்சுட்டான் அப்படின்னா, ஐயோ இனி இவனோட வாழவே முடியாது, நான் செத்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நானும் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அந்த இடத்துல மனுஷனுக்காக ஏன் நான் சாகணும்? கர்த்தருக்காக நான் உயிரை கொடுக்குறேன்னு எழும்ப முடியுமாங்க? எழும்பி நின்று பாருங்க. அது முடியாதுன்னு உங்க மனசு சொல்லும். எப்படி நான் நிற்கிறது? இவ்வளோ அவமானம், இவ்வளோ அசிங்கம், இவ்வளோ வெக்கம், இவ்வளோ கேவலம், எப்படி நான் நிற்கிறது? இல்லை, கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னை வெட்கப்பட்ட ஸ்தானத்துல நான் உன்னை நிறுத்துவேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீ அதாவது ஆண்டவர் சொல்ற காரியம் ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. நீ எந்த இடத்துல, அதாவது ஒரு ஊரை விட்டு ஊரு போய் உயர்த்துவேன்னா நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இந்த ஊர்ல வெட்கப்பட்டுட்டோம், அடுத்த ஊரத்துக்கு வா, நான் உன்னை உயர்த்துறேன் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, எப்படி தெரியுமா சொல்லுவாரு? இல்லை, நீ எந்த ஸ்பாட்ல வைக்கப்பட்டியோ, எந்த மனுஷங்கிட்ட வைக்கப்பட்டியோ அங்கேயே நில்லுன்னுவார். ரொம்ப கஷ்டங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு நின்னுப்பீங்க அப்படின்னா, அந்த பார்க்குற மனுஷன் கண்ணு முன்னாடியே தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் கண்ணு பார்க்க தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் பார்த்து நான் ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே என் எதிரியெல்லாம் என் கண்ணு முன்னாடி வச்சுருக்கீங்க? நீங்கள் அவங்களை கொண்டு போடணும்ல, நான் உங்களுக்காக வயிறாக்கிய நிற்கிறேன்ல, அவங்க என் கண்ணு முன்னாடி இல்லாமல் போகணும்ல. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அவன் இருந்தால் தானே நீ எப்படி இருக்கிறன்னு அவன் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீ எப்படி வாழ்றன்றதை அவன் பார்க்கணும். உன்னை அழிக்கணும்னு தானே அவன் பிளான் பண்ணுறான், நீ நாசமானு தானே அவன் பிளான் பண்ணுறான். அப்போ அவன் கண்ணு தான் என்ன பண்ணணும்? உன்னை பார்க்கணும். நீ எப்படி வாழ்றன்றத அவங்க கண்ணு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பயங்கரமானவருங்க. அவருடைய கரத்தின் கிரியை நீங்க பார்க்கணும்னா அவருடைய வார்த்தையின் மேல நில்லுங்க, அவருடைய வசனத்தின் மேல நில்லுங்க. அதே யோவான் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். யாரு அப்படின்னா 40ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்க. யாரு தேவனால் வருகிற மகிமையை பார்க்காம மனுஷனால் வருகிற மகிமை விரும்புவாங்க அப்படின்னா 40ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கண்களினால் காணாமல் பார்க்க மாட்டாங்க, கர்த்தருடைய கிரியையை கண்ணால பார்க்க மாட்டாங்க, இருதயத்திலே உணர மாட்டாங்க, தேவன் செயல்படுகிற காரியங்களை உணராது இருப்பாங்க, குணப்படாமல். வசனத்தினால குணப்படாத ஆட்களுக்கு தான் மனுஷனால வருகிற மகிமையை தேடி தேடி போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தரால வருகிற மகிமை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பதானே, என்ன அவமானம் வரட்டும் கர்த்தர் பார்த்துக்குவார், என்ன லாஸ் வரட்டும் கர்த்தரை நான் உயர்த்துவார், என் சூழ்நிலையில எவ்வளவு பலவீனம் வரட்டும் என்ன உயிர்ப்பிக்க தேவன் இருக்கு, என் சரீரம் செத்து அழுகி போனாலும் யோபோட விசுவாசத்தை போல என் சரீரமெல்லாம் புழுக்கள் தின்று கொண்டிருந்தாலும் என்ன ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இது சொல்றது ரொம்ப ஈஸிங்க, பிரசங்கம் கேட்கறது கூட ரொம்ப ஈஸி தான், பேசுறது எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த சூழ்நிலைகளை வரும்போது நீங்கள் நிற்க கற்றுக்கணும். அல்லேலூயா. இந்த மாதம் யார் இப்படி நிற்கிறீங்களோ இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கும். நான் விசுவாசிக்கிற ஆவியான உங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆவியான இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுவார். உங்கள் சரீரமெல்லாம் புழுக்கள் தின்றாலும் சரி, எவ்வளோ பெரிய அவமான நிந்தைகள் உங்கள் முன்னாடி வந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நெருப்பிலே தூக்கி போட்டு வேடிக்கை பார்க்குற கூட்டத்துக்கு முன்னாலே இவன் எப்படி துடிச்சு சாகுறான் அப்படின்னு பார்க்க கர்ஜிக்கிற கூட்டத்தின் நடுவில் நீங்கள் நின்னாலும் சரி, உங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். 4வது தேவனா ஆண்டவர் உங்கள் மத்தியில் உயர்த்தி உலாவி கொண்டு இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார், எந்த நிலையில விட்டு விலக மாட்டார், அவர் என் கூடத்தான் இருக்கிறார் என்பதை எவ்வளோ நீங்க உறுதியா நம்பி அவரை பற்றி கொண்டு நிற்கிறீங்களோ மனுஷனால் உண்டாகிற பயத்துக்கு ஒரு நாளும் பயப்படாம இருப்பீங்க. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் தூக்கி போடுங்க, அவன் சொல்றத சொல்லிட்டே இருக்கட்டும், கர்த்தர் என்ன விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த உறுதி உள்ள வாழ்க்கை, அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷ தேவனால் உண்டாகிற மகிமையை பாராம மனுஷனால் உண்டாகிற மகிமையை விரும்பாம இருப்பீங்க அப்படின்னா 44 வசனம் சொல்லுது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் இருக்கிறேன். அவர்கிட்ட விசுவாசமா இருக்கிறீங்க என்பதற்கு எது அடையாளமா இருக்குதுன்றது இங்கதாங்க. வாசிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அவ்வளவுதான். நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். அப்போ வசனத்தை எவ்வளோக்களோ உங்க இருதயத்தின் ஆழத்துல விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா எத்தனை பேர் வார்த்தையில நிக்க போறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான், அவர் மாற்றவே மாட்டாரு, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் வார்த்தையை சொன்னா அவர் எந்த காலத்திலையும் மாற்றவே மாட்டார். தேவஜனமே மனசுல ஆழத்துல வச்சுக்கோங்க, ஆவியான நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அப்படியே நிறைவேற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை கொடுத்திருந்தாருன்னா அதை மறந்தே போயிடாதீங்க, அதை நினைப்பூட்டி தேவ சமூகத்துல நில்லுங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா.